ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு வச்சு நம்ம சூப்பராக ஒரு போண்டா பண்ண போகிறோம். ஸோ போண்டா பண்ணுறதுக்கு கடலை மாவு அதெல்லாம் தேவைப்படாது. இட்லி மாவு இருந்தாலே போதும். நல்லா கிறிஸ்பியாக அண்ட் அதே டைமில் சாஃப்டாகவும் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்க்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். நம்ம சட்னி ரெடி பண்ணது பின்னாடி இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவு போண்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா கார சட்னி, இது ரெண்டும் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து கார சட்னி தான் அரைக்க போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வரமிளகாய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய். இது போட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா கலராக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சட்னியை வந்து திரும்ப தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தாளிக்க தேவையில்லை. தாளித்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் தாளிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு இதில் உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சோடாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். சூடாகட்டும், போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. அதே டைமில் ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாவை இது கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி மாவு இருந்தால் போதும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பற்றிய கவலையே இருக்காது. ஸோ சூப்பராக இதை செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.